ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைஹெச்வை கிச்சன். இது அரசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்பிக்யூ ப்ரான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரானை வந்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளேமில் வந்து காமிக்க போகிறோம். ஸோ அதோட ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். இது வந்து சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். ப்ரான் வந்து ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரான் 500 கிராம் எடுத்திருக்கேன். நரம்பெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறது. தனியா பவுடர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எண்ணெய் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா இருக்குங்க. தயிர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். லெமன் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் எடுத்திருக்கேன். 1/2 பழம் எடுத்துட்டோம்னா போதும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்ததா இத வந்து நம்ம ஒரு பவுல்ல வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததா சீரகத்தூளும், சோம்பு தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காரத்துக்கு ஏத்த மாரி நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்க கடுகு எண்ணெய் சேர்க்கிறேன். ஆலிவ் ஆயிலு இல்லன்னா நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாருக்கும். இப்போ தயிர் வந்து சேர்த்துக்கலாம். பொதுவா சீ ஃபுட்ஸுக்கு வந்து நம்ம தயிர் சேர்க்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம அந்த பார்பிக் ஸ்டைல்ல பண்றனால தயிர் போட்டா தான் உங்களுக்கு அது நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் நல்லா நமக்கு அந்த மசாலா வந்து நல்லா திக்கா இருக்கும். இப்போ பாருங்க நம்ம நல்லா திக் பேஸ்ட்டா இருக்குது. இத வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்திய கையில கசக்கிட்டு போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கஸ்தூரி மேத்தி போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து தண்ணியா இருக்கக்கூடாது. திக்கா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம ப்ரான் மேல வந்து நல்லா உங்களுக்கு படிஞ்சு நம்ம குக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வெளிய கிறிஸ்பாவும், உள்ள வந்து சாஃப்ட்டாவும் இருக்கும். இந்த சமயத்துல நீங்க வந்து தேவையான அளவு உப்பு, காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ரான்ல வந்து பின்னாடி நரம்பு இருக்கும். அத எடுத்துறணும். இப்ப பாருங்க நம்ம மேரினேஷன் ரெடி ஆயிருச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்க மசாலா போடும்போதே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஊறலாம். இப்போ நம்ம இங்க ஒரு பேன் அடுப்புல வச்சு, அதுல கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலா நம்ம பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ப இந்த ப்ரான வந்து இந்த மாரி ஸ்டிக்ல வந்து குத்தி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ப்ரான வந்து லோ ஃப்ளேம்ல தான் குக் பண்ண போறோம். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மெதுவா திருப்பி விடலாம். பாருங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து பேன்ல வந்து ஒட்டவே இல்ல. இந்த மாரி நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பண்ணும்போது, உங்களுக்கு அது நல்லா பைண்ட் ஆகிருக்கும். இத வந்து 3லருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே வந்து குக் பண்ணுங்க. நம்ம மசாலா வந்து திக்கா இருக்கணும். நம்ம ப்ரான சேர்த்தோம்னா, அது வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிரும் ஊற ஊற. அத பார்த்துக்கோங்க. நம்ப மசாலா வந்து உங்களுக்கு நல்லா கிரிப்பா பிடிச்சிருந்ததுன்னா, தண்ணி அவ்வளவா வெளிய வராது. இதே மாரி நம்ம ப்ரான வந்து அடிக்கடி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு நல்லா ஈவனா வந்து குக் ஆகும். நம்ம நெறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நம்ம ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிய நல்லா கிறிஸ்பா குக் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்போ வந்து நான் வந்து இத ஸ்டவ்ல வந்து காமிக்கிறேன். இப்போ கேஸ்ல காமிக்கும்போது உங்களுக்கு அது நல்லா ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கும். சார்கோல் போட்டும் நம்ம கிரில் பண்ணலாம். ஆனா, இன்னைக்கு நம்ம டைரக்ட்டா வந்து கேஸ்ல வந்து பண்ண போறோம். இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு வெளிய வந்து அது நல்லா அப்படியே பர்ன் ஆயிட்டு, பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வெளிய ஃபுல்லா அந்த டார்க்கா கருப்பா இருக்குது. உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். வெளிய வந்து நல்லா கிறிஸ்ப்பா இருக்கும். உங்களுக்கு அதே அளவுக்கு உள்ள வந்து நல்லா ஜூஸியா இருக்கும். நீங்க ஹை ஃப்ளேம்ல குக் பண்ணீங்கன்னா, ப்ரான் வந்து ரப்பர் ஆயிடும். ஸோ, நீங்க இந்த ரெசிபிய வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கும். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.